பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களோடு கூட கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக. எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? நல்ல அருமையான வார்த்தை. சமாதானமுள்ள தேசத்திலேயே அடைக்கலம் தேடினால். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ரொம்ப அவசியமாக இருக்குன்னா, வசதி நிலை தான் அதிகமாய் தேவைப்படுகிறது. வசதி நிலைமை என்றால் வசதியாக இருக்கிறது இல்லை, அந்த அந்த இதில் எந்த ஒரு அசௌகரியங்களும் வந்துடக்கூடாது. எல்லாம் அப்படியே அவங்களுக்கு சுமூகமாக போகணும். சொல்ல போனோன்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், சாப்பிட்டு முடித்த உடனே உட்கார்ந்த இடத்துலையே கையை கழுவிடணும், உட்கார்ந்த இடத்துலையே வாயை கழுவிடணும். அந்த இடத்துலேருந்து எழுந்து போயிடக்கூடாது. அங்கே தாய் எல்லாத்தையும் அங்கே பெட்லேயே பண்ணி முடிச்சிடணும். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே அவங்களுக்கு வரக்கூடாது. அப்போது இன்றைக்கி காலங்கள் அப்படி சில சூழ்நிலைகளில் போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம், ரொம்ப அப்படியே தட்டி கொடுத்துட்டு பேம்பரிங் பண்ணுறது, தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்லைப்பா பார்த்துக்கலாம். ஒரு நாளில் அது போய் முட்டி மோதும்போது ரொம்ப கஷ்டப்படும். அதான் வசனம் சொல்லுது, எப்பா சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடிக்கிட்டே இருப்ப அப்படின்னா, என்னை யாராவது தட்டி கொடுக்கணும், நல்லா போயிட்டுருக்கு, ஆனாலும் தட்டி கொடுக்கணும், ஆனாலும் உனக்கு சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கணும், ஆனாலும் உனக்கு செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது தேவ பிள்ளையே, அது நல்லா இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்னப்பா பண்ணுவ? ஒரு பிரச்சனை உன்னை சந்திக்கும் போது நீ என்ன செய்வ? உன்னால் அதை தாங்க முடியுமா? இல்லை அதை மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் ஞானமும் உனக்கு கிடைக்குமா? அல்ல. சின்ன இடத்துல தண்ணீர்கள் வரும் பொழுது அதை கடக்க பழகணும். சின்ன இடத்துல அக்கினியின் சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை தாண்டி போவதற்கு பழகி கொள்ளணும். இல்லை, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், இந்த சூழ்நிலையை விட்டு நான் நவர மாட்டேன், நான் இதிலையே இருப்பேன், இப்படியே இருப்பேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது உங்களால் கடக்க முடியாது தேவ பிள்ளையே. பிரச்சனைகள் சூழ்ந்து வரும் பொழுது உங்களால் தாண்டி கடந்து செல்ல முடியாது. ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். உன் வாழ்க்கையில் வருகிறதான சின்ன காரியங்களோ, சின்ன பிரச்சனைகளோ, பெரிய பிரச்சனைகளோ கண்டு நீ சோர்ந்து போகாத. எல்லாம் உன் வாழ்க்கை நன்மைக்காக தான்ப்பா. நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலை, பெரிய ஒரு காற்றை சந்திப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் மெல்லிய காற்றில் உன்னை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. மெல்லியதான அந்த பிரச்சனைகளுக்குள்ள உன்னை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போது சமாதானம் இருக்கிற இடத்துலையே நீ அடைக்கலம் தேடி அழகாக போய் பேம்பரிங்காகி உட்காந்துக்கிட்டே இருப்ப அப்படின்னா, உன் வாழ்க்கையில் எழும்பி வருகிறதான போராட்டங்களும் பிரச்சனைகளும் உன்னால் சகித்து கொள்ள முடியாது. அதை நீ தாண்டி வெளியே வர முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா சமாதானம் உள்ள தேசத்தில் நான் நல்லா ஓட பழகிக்கிடணும், எங்கேயோ போய் உட்கார்ந்துடக்கூடாது, நான் நல்ல கர்த்தருக்காக எழும்ப பழகிக்கிடணும், சுவிசேஷத்தை கொண்டு போக பழகிக்கிடணும், என் வேலைகளை செய்ய பழகிக்கணும், ஆண்டவருக்காக வாழ பழகிக்கிடணும். அப்போதான் எந்த நிலை வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிற்கத்தக்க திராணி நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இந்த நிலைகளில் நாங்கள் தாண்டி வருவதற்குரிய பலன் உண்டாகத்தக்கதாக எங்களை பழக்கப்படுத்தி நடத்துங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிற தேவன். அவர் பழக்குவிக்கிறவருங்க. He used to train you. அவர் உங்களை ட்ரெயின் பண்ணி நடத்தணும்னு விரும்புகிறார். ஒப்பு கொடுத்துருங்க. யோர்தானை நீ கடந்தாகணும். யோர்தானில் நீ ஜெயத்தை ஏறெடுத்தாகணும். வெட்டியை சுமந்து நீ கடந்து போகணும். கர்த்தர் கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதான தேசத்திலேயே அவர்கள் அடைக்கலத்தை தேடிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. எழுந்து கடந்து செல்வதற்கு, பலன் கொண்டு எழும்புவதற்கு, முன்னிருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வருவதற்குரிய பலன் உண்டாகட்டும். யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது அதை கடப்பதற்குரிய பலன் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஞானம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலத்தை தேடிக்கிட்டு இருக்காத. நீ ஓடிக்கிட்டே இரு. நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இரு. அப்போ தான் நீ கடக்க வேண்டிய நேரத்தில் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது
கடந்து செல்ல முடியும். ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். காட் பிளஸ். காட் பிளஸ்.